பட்டிமன்றம் அப்படின்னாலே நமக்கு பட்டிமன்ற பேராசிரியர் ஐயா சாலமன் பாப்பையா தான் ஞாபகத்தில் வருவார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ பேராசிரியர் சாலமன் பாப்பையா இருக்காரு, அப்புறம் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் பாரதி பாஸ்கர் அம்மா இருக்காங்க, அப்புறம் ஞானசம்பந்தம் ஐயா இருக்காரு, பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா இருக்காரு. இவங்க எல்லாமே பட்டிமன்றத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான்கள். இது இருக்கட்டும். இப்போ பேராசிரியர் சாலமன் பாப்பையாட்ட ஒருத்தவங்க ஹிந்தி திணிப்பை பற்றி பேசும்போது அந்த ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவாக பேசினார். அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் ஹிந்தி வேணாம் என்ற மடமையை நான் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் பேராசிரியரா அதாவது சேரும் போதுதான் தீக்குளிப்பு போராட்டங்கள், மாணவர்கள்லாம் தீயில எரிஞ்சது, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்படின்றப்ப தமிழால் வாழ்ந்து தமிழால் வளர்ந்த அந்த பேராசிரியர் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ரெண்டாவது, இவர் நம்ம பாரதி பாஸ்கர் அம்மா அவங்க என்னன்னா, இவங்க அயோத்தி கோயிலுக்கு போனா அங்க போய் செல்ஃபி எடுத்து அவங்க அதை போஸ்ட் பண்றாங்க. என்ன காரணம்னு தெரியல. அவங்க போனா அந்த கோயில் போனா சாமி கும்பிட்டு வர வேண்டியதானே. அப்புறம் இந்த ராஜா ஐயா, ராஜா ஐயா, அவர் அமெரிக்காவுக்கு போனப்போ இப்போ சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. அவங்க போய் ஏதோ ஜாதியை கேட்டாராம். அவர் எதுக்கு ஜாதியெல்லாம் கேட்குறாரு? அதாவது ஒரு மேடையில வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இவ்வளவு வித்தியாசம் காமிக்க கூடாதுல்ல. அவர் கேட்டாரா? எப்படி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது ஒரு பட்டிமன்றத்தில் இருக்கவங்களுக்கு? அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்தம் ஐயா அன்னைக்கு சாவர்கரை பத்தி அவ்வளவு சிலாயிச்சு 1/2 மணி நேரம் பேசுறாரு. ரெண்டாவது, இப்ப டிமானிட்டைசேஷன் சமயத்துல 99.9% நோட்டுகள் ரிட்டர்ன் வந்துருச்சு. அது அவருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்றாரு? 60,000 கோடி ரூபாய் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள அனுப்புறதுக்கு தயாரா இருந்துச்சு. அது தெரிஞ்சுக்கிட்ட மோடிதான் டிமானிட்டைசேஷன் ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. இதாவது தமிழால் வாழ்ந்து தமிழால் வளர்ந்து தமிழால் புகழடைந்து உச்சத்துக்கு போனவங்க தமிழ்நாட்டோட மனநிலைக்கு எதிராக பேசும்போது மிகப்பெரிய வேதனையா இருக்கு. அவங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். பொதுவா பட்டிமன்றத்தை ஸ்டாப் பண்ணணும், பார்க்கறது ஸ்டாப் பண்ணணும். ஒவ்வொரு விழாவா இருந்தாலும், இந்த தீபாவளி, அந்த பொங்கல், அந்த பட்டிமன்றத்துல தான் நமக்கு விடியுது. எல்லாரும் ஒரே தான் பார்த்துக்கல. மருமகளா, மாமியாரா, இது வண்ணத்திரையா இல்ல சின்னத்திரையா, தொலைக்காட்சியா, இது மாதிரி ஒரே மோனோட்டானஸா கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க பதிலா வேற வித்தியாசமா யோசிங்க. இன்னும் பேசணும். வணக்கம், வாழ்க வளமுடன்.